நண்பியே நண்பியே என்னை தீரக்கும் அன்பியே. ஹாய், வணக்கம் கவிதாக்கா. இன்றைக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத நாள், அப்படித்தானே? 50வது ஆண்டுல காலடி எடுத்து வைக்கிறீங்க. அதை மேலும் சந்தோஷப்படுத்தி, உங்களை ஆச்சரியப்படுத்தி, வியப்பூட்டி ஹாப்பி ஆக்குறதுக்காக எங்க மூலமா சர்ப்ரைஸா கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. நாங்க எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி இருந்து வந்திருக்கிறோம். முதல்ல எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் கவிதா அக்காக்கு இனிய 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, இப்ப நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்ல வேணும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க. பொறினாயும் இருக்கலாம், இங்கேயாயும் இருக்கலாம், நாடு போடையில பேரெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. கண்டுபிடிங்க பார்ப்போம். பொறினண்டா யாராக இருக்கும்? என்ன பேர் அக்காக்கு? பட்டுன்னு சொல்றீங்க. இல்லை, அவங்க அனுப்பல. அக்காண்ட பிள்ளைகள் என்ன பேர் அவங்களுக்கு? ரொபின் சிந்து. இல்லை, அந்த பேர்ல இருந்து வரையில. ஃபர்ஸ்டா உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஒரு அழகான சாரியும் அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. சாரி கலர் பிடிச்சிருக்கா? ரைட், ஃபர்ஸ்ட் கிஃப்டை தந்துட்டோம். அக்கா பட்டு இல்லாட்டி அவங்களோட பிள்ளைகளை சொல்லியிருக்கீங்க, அவங்க அனுப்பல. வேற யாராவது கெஸ் பண்ணுங்க பாப்போம். நாங்க எம்கே சர்ப்ரைஸ்ல தான் வந்திருக்கிறோம். கோமதி அக்கா, அவங்க யாரு? உங்களோட ஃப்ரெண்ட்? உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்? இல்லை, அவங்களும் இல்லை. என்னால இருந்து சொல்லி தராங்க போல இருக்கு. வேற யாராவது? சஹி அக்கா, அவங்க எங்க இருக்கிறாங்க? நோர்வேல இருக்கிறாங்க. இல்லை. வேற 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 மூன்று பேரை சொல்லி இருக்கிறீங்க. சரி, கொஞ்சம் சிக்கல் தான் அந்த 3 பேர்ல ஒரு ஆளை செலக்ட் பண்றதுன்னு. ஒன்று சொந்த அக்கா, மற்றது உடன்பிறவா அக்கா மாதிரி, அப்படிதானே? சரி, 2 பேரும் அப்படித்தான். சரி, அடுத்த கிஃப்ட பார்ப்போம். ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? வச்சிருக்குமென்று எதிர்பார்க்குறீங்க. ரைட், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணுங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. மற்ற பக்கம் ரைட், சிட்டிசன் வாட்ச் அனுப்பியிருக்கிறாங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே, 2வது கிஃப்ட் தந்துட்டோம். இப்ப கடைசியா உறுதியா சொல்றீங்க 3 பேர்ல ஒருத்தங்க தானண்டு? ஒருத்தங்க தான். அப்ப 3 பேர்ல ஒருத்தங்க தான் அனுப்பி இருக்கிறாங்க. யாராக இருக்கும் அந்த 3 பேர்ல ஒருத்தங்க? 2. அது 3 பேரும் வேறு வேற நாட்டுல சொல்லி இருக்கிறீங்க, அப்படித்தானே? நோர்வே, ஜெர்மன், கனடா, 3 நாடையும் சொல்லி இருக்கீங்க. சரி, அந்த 3 நாட்டுல ஃபர்ஸ்ட் நாட்டை சூஸ் பண்ணுங்க பாப்போம், எந்த நாட்டுல இருந்து வந்திருக்குமெண்டு. அதுதான் நானும் ஒத்துக்கொள்றேன். 3 பேர்ல ஒருத்தங்களாக தான் இருக்குமெண்டு. அப்ப அந்த 3 பேர்ல ஒருத்தங்களை சொல்லுங்க பாப்போம். ப்ளூவா? சரி, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு.
இனிஷியலை சொன்ன டக்குன்னு சொல்லிடுவீங்களே, என்ன 3 பேர்ல இனிஷியலை சொன்னா கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே. சரி, கொஞ்சம் ரிலாக்ஸா யோசிங்க. அடுத்த கிஃப்டை பார்ப்போம். அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே கவிதான்னு போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ரைட், 3 கிஃப்டும் அவங்க அனுப்பின 3 கிஃப்டும் தந்துட்டோம். அதே மாதிரி நீங்களும் 3 வாக்கில் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தங்க தான். உறுதியா சொல்லுங்க பாப்போம். அது 3 பேரும் அக்கா மாதிரி தான். கோமதி அக்கா. கவிதாண்டு தந்தபடியா கோமதி அக்காண்டு கெஸ் பண்றீங்க. சரி பாப்போம். யாராக இருந்தாலும் அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணி உங்களோட 50வது பர்த்டே முதல் கொண்டாடுவோம். கொண்டாடிட்டு தொடர்ந்து பார்ப்போம். இன்னொருங்க கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Kavidaka. Happy birthday to you. Yeah. Orang tidur dengan kek. Yeah. Right, அம்மா தீத்திடுங்க கேக். கேக்க தீத்துங்க அம்மா. தீத்திடுங்க. அவர் சாப்பிட்டு. சரி, இப்ப நாங்க வந்து கவிதா அக்காக்கு அனுப்பினவங்க சார்பாக வந்து கேக்கும் கட் பண்ணிட்டோம். சரி, ஃபைனலா சொல்லுங்க யாருண்டு. உறுதியா கோமதி அக்கா தான். சரி, நீங்க நினைச்ச மாதிரியே இந்த இன்ப அதிர்ச்சியை வந்து கனடாவில் இருக்கிற கோமதி அக்கா ஃபேமிலி, கோமதி ரமேஷ் அண்ணா அவங்களோட ஃபேமிலி தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து கவிதா அக்காக்காக வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஹாப்பியா ஹாப்பியா நீங்க? ஹாப்பி. தேங்க் யூ கோமதி அக்கா, ரமேஷ் அண்ணா பிள்ளைகளுக்கு. தேங்க் யூ. ஓகே, மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் கவிதா அக்காக்கு இனிய 50வது பிறந்த நாள் வாழ்த்தை கூறி உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.